அப்பங்கும்போது அந்த கருப்புங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மந்தத்தன்மையையும், கொஞ்சம் அடிமைத்தன்மையான வேலைக்கெல்லாம் நம்ம வந்து அந்த கருப்பு பயன்படுத்துகிற மாரி இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த வக்கீல்கள பயன்படுத்துகிற கருப்புகள் வந்து என்னென்னா, நம்ம வந்து பொதுவா வந்து நம்ம என்ன செய்வோம்னா, பொய் சொல்ல கத்துக்குவோம். இந்த வேலை பார்க்க போல்ட்னஸ் இருக்காது. அந்த அடிமை வேலை பார்க்குறவங்களுக்கு. "இல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு உடம்பு முடியல" அப்படி சொல்லிட்டு உண்மை நிலைமைய சொல்லி அந்த லீவு வாங்க மாட்டாங்க. அப்போ பொய்த்தன்மைக்கும் அந்த கருப்பு ரொம்ப இதா இருக்கும். இந்த பொய்த்தன்மை, மறைத்தல் இதெல்லாமே கருப்புக்குள்ளதாக இருக்கும். அதே மாரி காவல் தெய்வத்துக்குரியதாகவும் இருப்பதினால், கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை. இவங்க தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் அதனால தான் இவங்களுக்கு மூளை செயல்கள் ரொம்ப கம்மியாகிட்டு, ஆக்ரோஷத்த வந்து இவங்க கொஞ்சம் கிளர்ச்சி பண்ணி விட்டிங்கன்னா, ஆக்ரோஷத்தன்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம எந்த கலர அதிகமா யூஸ் பண்ணுறோமோ, அந்த கலரின் தாக்கம் நம்மள ரொம்ப பயன்படுத்தும். அதனால தான் கோயில்களுக்கு போகும்போது, நம்ம வந்து அந்த கருப்பு கலர் பொதுவாக கோயில்களுக்கு ஏன் கருப்பு கலர் போடக்கூடாதுன்னா, நம்ம கர்மாவுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைக்கிறதுக்கு தான் போவோம். என் கர்மாவ குறைச்சிரு, நான் போன ஜென்மத்தில அத வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ற மாரி கருப்பு கலர போட்டு போனீங்கன்னா, அங்க கர்மா எப்படி குறையும்? அதனால நம்ம வந்து ஒரு செயல்களை வந்து செய்யதுக்கு வந்து போகும்போது, அது வந்து அந்த கருப்பு வந்து நமக்கு நெறைய தடைகளை குடுக்குறதுனால இருக்கிறதுனால, கருப்பு கலர் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.